Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேத்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 11th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக்ல எக்ஸசைஸ் 1.1க்கு முன்னாடி இருக்க பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஏற்கனவே போன வீடியோ போட்டிருப்போம், அதில் கொஞ்சம் பேசிக்ஸ் எடுத்திருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? லாஸ்ட் பேசிக்கை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது நல்லா புரியும். ஓகேவா? அப்படியே கண்டினியூஷன் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் செட்ஸில் வந்து 4 டைப் பார்த்துருக்கோம். ஓகேவா? 4 டைப்னா என்னென்ன? சிங்கிள்டன் செட் பார்த்தோமா, நல் செட் பார்த்துருக்கோம், ஈக்குவல் செட் பார்த்துருக்கோம், ஈக்விவேலன்ட் செட் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபிஃப்த் செட் பார்க்கலாம். ஃபிஃப்த் செட் வந்து ஃபைனைட் செட்டு. ஃபைனைட் செட்டுனா என்ன? ஓகேவா? ஃபைனைட் செட்டு, அதுக்கப்புறம் இன்ஃபைனைட் செட் இருக்கு, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபைனைட் செட்னா என்னன்னா, ஃபைனைட் செட் contains either one element, either no elements இல்லாமலே இருக்கலாம், or finite number of elements. finite number of elements. ஓகேவா? இதுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா என்ன சொல்றேன்னா, ஃபைனைட் செட்ன்றது வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியுது. இன்ஃபைனைட் செட்னா கவுண்ட் பண்ண முடியாது. அடுத்தது பார்க்கலாம். அது இந்த ஃபைனைட் செட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கார்டினாலிட்டி ஆஃப் அ செட். கார்டினாலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஃபைனைட் செட் இருக்கு. ஓகேவா? நம்மளால கவுண்ட் பண்ண முடிஞ்சது, அது கார்டினாலிட்டி எழுத முடிஞ்சிச்சுன்னா அது என்னது? அது ஒரு ஃபைனைட் செட்டு. ஓகே, ஃபைனைட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? எக்ஸாம்பிள் வந்து இப்போ நல் செட் பார்த்தோம் இல்லையா? நல் செட்டு இதுவும் ஒரு ஃபைனைட் செட்டு தான். அப்புறம் ஃபைனைட் செட்டா, அப்புறம் சிங்கிள்டன் செட் பார்த்தோமா, இதுவும் ஒரு ஃபைனைட் செட்டு தான். ஓகேவா? இது ஒரு ஃபைனைட் செட்டு, இது ஒரு ஃபைனைட் செட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள். ஓகேவா? நார்மலாக எக்ஸாம்பிள் இது வந்து ஓகே. எக்ஸாம்பிள் என்னன்னா, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 7. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 7. இதை நம்ம ஒரு செட்டுக்குள்ள எழுத முடியுமா? அது நம்மளால கவுண்ட் பண்ணவும் முடியுமா? 1 2 3 4 5 6 லெஸ் தென் 7 தானே, 6 வரைக்கும். ஓகேவா? 1 to 6 ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ 6th ஒன் வந்து இன்ஃபைனைட் செட்டு. இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா என்ன? இன்ஃபைனைட் செட்னா என்னன்னு பார்த்துடலாமா? இன்ஃபைனைட் செட்னா கவுண்ட் பண்ண முடியாது நம்மளால. ஓகேவா? இன்ஃபைனைட் செட்ன்றது வந்து நாட் ஃபைனைட், முடியாம போய்கிட்டே இருக்கும். நாட் ஃபைனைட் செட். இதுல வந்து இப்போ வந்து செட் ஏ எடுத்துக்கோங்க. அது வந்து இப்போ இன்ஃபைனைட் செட் நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அதோட கார்டினாலிட்டி வந்து என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஓகே, இது வந்து நாட் ஏபிள் டு கவுண்ட். நாட் ஏபிள் டு கவுண்ட், எண்ண முடியாது நம்மளால. இதுல வந்து ஏபிள் டு கவுண்ட். ஓகேவா? இந்த இன்ஃபைனைட் செட் நம்ம என்ன ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆரம்பிச்சா நம்மளோட வயசு போயிடும், நம்மளோட ஜென்ரேஷன் போய் அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனே போயிடும். ஏன்னா அவ்வளோ இருக்கு ரியல் நம்பர்ஸ். இப்போ நீங்க என்ன ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ரியல் நம்பர் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ரியல் நம்பர்ஸ் இதில் டினோட் பண்ணுவோம் ஆரா. இதை வந்து நீங்கள் ஒரு செட்டில் எழுதுறீங்க. ஓகேவா? 1 2 3 4 ஏதோ ஒன்று இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே என்னது? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். 0லேருந்து இது 1லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் முடியவே இல்லை. அதனால இது இன்ஃபைனைட் செட்டு. இப்போ செவன்த் செட் பார்க்கலாமா?
செவன்த் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்னதுன்னா யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட்னா என்ன? யூனிவர்சல் செட்டுன்றது வந்து எல்லாத்துக்குமே பெரிய கிங் மாதிரி. யூனிவர்சல் செட்டு இல்லைன்னா யூனிவர்சல் செட்டு தான் எல்லா செட்ஸுமே வச்சிருக்கு அந்த மாதிரி, ஓகேவா? இப்போ வந்து யூனிவர்சல் செட்டுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன். யூனிவர்சல் செட்டு இப்போ வந்து செட் ஏ இருக்குது, செட் பி இருக்குது, ஓகேவா? 2 செட்டு 1 2 3 4, ஓகேவா? இது வந்து ஒரு செட்டு. அதுக்கப்புறம் ஏபிசி இது ஒரு செட்டு, ஓகேவா? இது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, யூனிவர்சல் செட்டில் எழுதுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 2 3 4 ஏபிசி, ஓகேவா? செட்டில் எழுதிட்டீங்களா? இதுதான் யூனிவர்சல் செட்டு. எல்லா செட்டோட கலெக்ஷனுமே யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லலாம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ். இதெல்லாம் டெஃபினேஷன் என்னன்னா, contains all elements under consideration. நம்ம கன்சிடர் பண்ற எல்லா எலமெண்ட்ஸும், நம்ம வச்சுக்கிற கணக்கு எடுத்துக்கிற கன்சிடரேஷன்னா கணக்கு எடுத்துக்கிறது, கன்சிடர் பண்ற எல்லா எலமெண்ட்ஸோட எல்லா செட்ஸோட எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுனா அது யூனிவர்சல் செட்டு. ஓகே, இப்போ 8th பார்க்கலாம். 8th நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 8th நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சப்செட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் செட்டு. சப்செட் அண்ட் சூப்பர் செட்டு. சப்செட்னா என்ன, சூப்பர் செட்னா என்ன? சப்செட், ஓகே. இப்போ ஏன்ற ஒரு செட் இருக்குப்பா, சப்செட்டு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சப்செட் எப்படி டினோட் பண்ணுவீங்கன்னு பார்த்துடலாம். இப்படி டினோட் பண்ணுவோம், இப்படி போட்டால் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அப்படின்னு என்ன அப்படின்னா, ஏ இஸ் அ பார்ட் ஆஃப் பி. ஏன்றது வந்து பியில் ஒரு பங்கு. ஓகே, அப்போ என்ன சொல்ல வராங்க, ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும், ஏன்ற செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே பியில் இருக்கும், ஆனால் பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே ஏல இருக்காது. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லியாச்சு. அப்படியே தலைகீழ பாருங்க, இப்போ பியில இருந்து படிக்கலாமா? பி இஸ் அ சூப்பர் செட் ஆஃப் ஏ. ஓகே, இது சப்செட், ஏ இஸ் அ சப்செட்னா பி வந்து சூப்பர் செட்டு. பியில இருந்து தான் ஏ எழுதுன மாதிரி, ஓகேவா? சூப்பர் செட்டு. ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஏ என்ற செட்டு எழுதுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 5 6, ஓகே, 4 5 6. இப்போ பி என்ற செட் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7, ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இல்லை 7 வரைக்கும் எடுத்தியாச்சு. இப்போ இந்த 7, இந்த பி இருக்கா, பியில இருந்து 4 5 6 மட்டும் நான் ஏ செட்டில் எழுதியிருக்கேன்னா பார்த்தீங்களா? அப்போ பின்றது வந்து பெருசு, அதில் ஏன்றது வந்து ஒரு சின்ன பார்ட்டு. இதை நம்ம என்ன சொல்லலாம், சப்செட். வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்செட்டுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா, பவர் செட்டு வந்து ஒரு மரம் மாதிரி, ஆலமரம், பெரிய மரம், ஓகேவா? அந்த மரத்துலேருந்து வர ஒரு சின்ன ஃப்ரூட்டு இல்லைன்னா அது மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லாமே, ஓகேவா? ஃப்ரூட்டு, லீவ்ஸு எல்லாத்தையுமே நம்ம சப்செட்டுன்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? அது வந்து ஒரு ட்ரீலேருந்து ஒரு பகுதி தான், ஓகேவா? ஓகே, இப்போ ஒருவேளை இந்த செட்டு ஏல பியில் இருக்கிறத தவிர வேற ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து சப்செட் ஆஃப் பி கிடையாது. ஏன்னா அது வந்து பிஏ பிலாங்ஸ் டு பி கிடையாது. அந்த எலமெண்ட்ஸ் வந்து பிக்கு சொந்தமானது கிடையாது. பிலாங்ஸ் டுனா சொந்தமானது, ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு பவர் செட் சூப்பர் செட்னா புரிஞ்சிச்சு. இது வந்து சூப்பர் செட்டு, இது சப்செட்டு, அது சூப்பர் செட்டு. ஓகே, இந்த சூப்பர் செட்டுனா சப்செட் என்னன்னு சொன்னேன். சப்செட்டுன்றது வந்து ஃப்ரூட் மாதிரி, மரத்துலேருந்து கிடைக்கிற ஃப்ரூட் மாதிரி. இதுதான் மரமே, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துடலாம். 9th செட் பாருங்க. 9th செட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர் சப்செட். சப்செட்லேயே ப்ராப்பர் சப்செட், இம்ப்ராப்பர் சப்செட்னு 2 இருக்கு. ஒன்று பார்க்கலாம். ப்ராப்பர் சப்செட்னா என்ன?
ப்ராப்பர் சப்செட்னா இஃப் ஏ வந்து சப்செட் ஆஃப் பியா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே சப்செட் பார்த்தோம் இல்லையா, ஏ இஸ் அ சப்செட். இதுதான் சப்செட்டோட சிம்பிள். இது கீழே ஒன்று போடுறாங்களா, ஈக்குவல் டு சைன் இருக்குல்ல, இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா அது ஏல இருக்க எலமெண்ட்ஸ் பியில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வருது. மேபி இருக்கலாம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இல்லைன்னா வெறும் இந்த சப்செட் சிம்பிள் மட்டும் போட்டுருவோம். ஓகேவா, புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கிளியராக இருக்குமே. ஓகே, ப்ராப்பர் சப்செட் பார்க்கலாமா? ப்ராப்பர் சப்செட்டில் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லியாச்சு. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ஏ வந்து ஈக்குவல் டு பியாக இருக்கக்கூடாது. ஓகே, ஏ வந்து பி ஈக்குவல் டு பியாக இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன சொல்ல வரேன், ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி கிடையாது, ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கிடையாது. ஓகே, அது வந்து இம்ப்ராப்பர் ஆகிடும். ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ வந்து ஏ பி சின்னு இருக்குது. பி செட் பார்க்கலாம். ஏ பி சி டி இ ஓகே எஃப் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, இந்த பின்றது வந்து சூப்பர் செட்டா, ஏன்றது வந்து சப்செட்டா. ஓகே, இப்போ ஏன்றது வந்து பியோட சப்செட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ பியில் இருக்க சில எலமெண்ட்ஸ் இருக்கா, ஏபிசி இருக்கா, அது ஒரு பகுதி, இது வந்து சப்செட். கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. என்ன சப்செட்டு, ப்ராப்பர் சப்செட்னு எழுதலாமா? ப்ராப்பர் சப்செட்னு எழுத முடியும். ஓகே, இப்போ இதை ஏ சப்செட் ஆஃப் பின்னு எழுதலாம். ஈக்குவல் டு சைன் வராது, பார்த்தீங்களா? ஈக்குவல் டு சைன் வந்துச்சா, இல்லைல்ல, வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இம்ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு பார்த்துடலாம். இம்ப்ராப்பர் சப்செட். இம்ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸாம்பிள் பா, ஸோ பியில் இருக்க எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர் சப்செட். பார்க்கலாமா? செட் ஏல வந்து 1 2 3 இருக்குது. செட் பியில் அதே 1 2 3 இருக்குது. இதில் ஏ வந்து என்னது, ஈக்குவல் டு பி. அதே மாதிரி ஏன்றது என்னது, சப்செட் ஆஃப் பி. இதில் ஈக்குவல் டு சைன் போட்டுக்கலாம், ஏன்னா சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. புரிஞ்சுதா? இதில் என்னது, என்ன சொல்ல வராங்க, ஏ வந்து ஈக்குவல் டு பி. இதுதான் ஈக்குவலாக இருக்கும்போது இது வந்து ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இம்ப்ராப்பர் சப்செட். ஓகே, அப்போ இது நம்ம இன்னொரு வார்த்தையும் எழுதலாம். இம்ப்ளாய்ஸ் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. இப்படி எழுதலாமா? யாருக்காவது தோணுச்சா? ஓகேவா, இப்படி தான் யோசிக்கணும். ஓகே, பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ எழுதலாம், ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, ரெண்டு வகையிலும் எழுதலாம். புரிஞ்சுதா? ரெண்டுமே ட்ரூ தான். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது, பவர் செட்டு. பவர் செட் தெரிஞ்சுக்கலாமா? 1 minute. ஓகே, பவர் செட்டு. இப்போ 10th பவர் செட்னா என்ன, யாருக்கா தெரியுதா? பவர் செட்னா என்ன? பவர் செட்னா என்னன்னா the collection or family of all subsets of A is called. ஏன்ற ஒரு செட் இருக்குது, அதோட சப்செட்டோட எல்லா சப்செட்டோட கலெக்ஷன் தான் என்னன்னு சொல்கிறோம், இஸ் கால் பவர் செட் ஆஃப் ஏன்னு சொல்லணும். பவர் செட் ஆஃப் ஏ. இது எப்படி டினோட் பண்ணுவோம்,
பி ஆஃப் ஏ, இது வந்து ரோ. ஓகேவா, பி ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரோன்னு சொல்லலாம். ஓகேவா, ரோ இது வந்து ஒரு க்ரீக் லெட்டர், அதே க்ரீக் லெட்டர் தான், இது ரோன்னு படிக்கலாம். ஓகேவா, இது வந்து பவர் செட் ஆஃப் ஏன்னு படிக்கணும். ஓகேவா, பவர் செட் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ வந்து உங்களுக்கு பவர் செட் ஆஃப் ஏ ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏபி, 2 எலமெண்ட் இருக்காது. ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து பவர் செட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு சப்செட் எழுதணும். சப்செட் எழுதலாமா? ஒரு செட்டுக்கு எப்படி சப்செட் எழுதுறது? ஓகே, எப்படி சப்செட் எழுதுறதுன்னா, எப்பயுமே ஒரு செட்டு சப்செட் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு நல் செட்டு எழுதிடணும். ஓகேவா, ஏல இருக்க எல்லா பாட்டுலேருந்து ஒரு சின்ன பாட்டு தான் சப்செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஏபி இருக்குது, ஆனால் நல் செட்டு எழுதினோம். நல் செட்டுன்றது என்னது? எதுவுமே இல்லை. ஓகேவா, எதுவுமே இல்லைன்றதும் அதில் இருக்குது செட் ஏல. ஓகேவா, இது இப்போ இங்கே கமா போட்டு இங்கே ஒரு நல் செட் போட்டிங்கன்னா புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் அது ஒரு எலமெண்ட்டாக மாறிடும். இப்போ நீங்கள் போடலன்னா எப்பயுமே இந்த சப்செட்டில் வந்து நல் செட்டுன்றதை எழுதணும். நல் செட் எழுதிட்டு தான் அடுத்த எலமெண்ட் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன்ற செட் எழுதுங்க, அப்புறம் பி எழுதுங்க, அப்புறம் ஏபி, இதுதான் சப்செட்டு. ஓகே, சப்செட் எழுதியாச்சா? இப்போ பவர், இது வந்து சப்செட்டு. சப்செட் கலெக்ஷன் ஆஃப் சப்செட் தான் என்னது? பவர் செட்டு. இது வந்து சப்செட் இல்லையா? ஓகே, இதுதான் பவர் செட்டு. பவர் செட் ஆஃப் ஏ தான் இது. ஓகேவா, சப்செட் ஆஃப் ஏ தான் பவர் செட்டு, இதோட கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ். ஓகே, இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? n ஆஃப் பி ஆஃப் ஏ கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சப்செட்ஸ் படித்தோம் இல்லையா, அந்த கான்செப்ட் போயிடலாம். அதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, சப்செட்ஸ் எத்தனை சப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு இதுக்கு சப்செட் எழுதுறீங்க, அதில் வந்து எத்தனை சப்செட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சப்செட் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். சப்செட் ஆஃப் ஏ, செட்டு வந்து 1, 2. இதுக்கு வந்து நீங்கள் சப்செட் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா, சப்செட் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு நல் செட்டு, எப்பயுமே நல் செட் தான் எழுதணும். அதுக்கப்புறமா என்னது? 1 எழுதுறீங்க, 2 எழுதுறீங்க, என்னது 1, 2. ஓகேவா, ஓகே, இது என்னது? இது வந்து ஏ எலமெண்ட்டா? பார்த்தீங்களா, புரிஞ்சுதா? எவ்ரி சப்செட் ஆஸ் அ செட் இட் செல்ஃப். ஓகேவா, அந்த செட்டே ஒரு சப்செட்டாக தான் வரும் எல்லாத்துக்குமே. ஓகே, ஃபஸ்ட்டு இதை பார்த்துலாம். இந்த கான்செப்ட்டு ஏ சப்செட் எழுதியாச்சு. இந்த சப்செட் வந்து நீங்கள் எத்தனை இருக்குது அப்படி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டலு 2 பவர் n இல்லைனா m. 2 பவர் n இல்லைனா 2 பவர் m, எப்படி வேணால் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். 2 பவர் n இது என்னது சொல்ல வருதுன்னா, கார்டினல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த n ஆர் m வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கார்டினாலிட்டி. ஓகேவா, இந்த 2 பவர் n போட்டு நம்ம எழுதிட்டோன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நம்பர் ஆஃப் சப்செட்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ எழுதலாம். அதுக்கு மொத்தம் n ஆஃப் ஏ பாருங்கள். n ஆஃப் ஏ நம்ம என்னென்னு போடலாம்? 2ன்னு எழுதலாமா? 2 எலமெண்ட் இருக்கா? ஓகே, இப்போ n ஆஃப் ஏ வச்சு நம்ம நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் 2. ஏன்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். n ஆஃப் ஏ வந்து 2வா? இப்போ 2 பவர் 2 எத்தனை? 4. 2 பவர் 2 என்னது? 4. மொத்தம் 4 சப்செட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் என்னங்க, 1, 2, 3, 4 மொத்தம் 4 சப்செட் இருக்கா? 4 சப்செட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 4 தான் ஓகேவா டோட்டலாகவே. இதை வச்சு இந்த 2 பவர் n இல்லை m இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கலாம். இப்போ பவர் செட் n ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ
நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ. அவ்வளோதான், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிச்சாலே பவர் செட் ஆஃப் ஏ கிடச்சிடும். மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது ஏல? ஏபி 2. என் ஆஃப் ஏ எத்தனை? என் ஆஃப் ஏ வந்து 2. ஓகே, 2 பவர் 2 எத்தனை? 4. ஓகேவா? புரிஞ்சுதா? 2 பவர் 2ன்றது 4. இப்போ பவர் செட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தான் நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ. சூப்பராக இருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் சப்செட் தான் நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் ஏ. நோட் பண்ணிக்கோங்க, ஆஃப் ஏ. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர் செட் வரைக்கும் பவர் செட் வரைக்கும் படிச்சிட்டோம். பவர் செட் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம வென் டயக்ராம் வச்சு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் கார்டினாலிட்டி நம்பர்ஸ் வச்சு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. நல்லாவே படிப்போம், வாங்க படிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.